எங்க வீட்டுக்காரி கேட்ட போனி அவன் என்ன சொன்னான்? எங்க வீட்டுக்காரி என்னடா சொன்னா? என்ன சொன்னா? இப்பேரிப்பட்ட மாவீரன் சூராஜி சூரன் வீராஜி வீரன் எனது மனைவி போனா ஒத்துக்கலாம் மூணு தாரம் சோறு போட்டா அது தெரியாம என்ன சுண்ணி சுண்ணி அடிக்கிற சுண்ணி சுண்ணி சும்மா 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 அடிக்கிற எங்க போயிருக்கிறாங்க போய் சீக்கிரம் கூட்டணும் நானே போட்டா திருப்பியும் நான் போயிடும் சீக்கிரம் கூட்டணும் இவங்களுக்கு ஒண்ணு கதை ஒண்ணு எங்க என்னன்னே புரியாதுக்குது சொல்லிட்டேன் காவி மாவி எப்ப சண்டை போடணும்னு எதிர்பார்க்கறாங்க அதனால சீக்கிரமா என் பொண்டாட்டி கூட்ட போறா என்ன சொன்னேன் சொல்லுவாங்க கருத்துக்கே விட்டுருவோம் அப்படியே நான் என்னைக்கு வாடா போட சரவா பையா போனியே எங்க வீடு என்ன சொன்னாரு சுண்ணியாவும் சொன்னார் சொன்னாரு என்ன நாடகத்துக்கே மத்தாளக்காரன் ஏமாத்தி போட்டான் எப்ப நம்ம கூட்டுக்காரனுக்கு வாத காலம் ஆச்சு அப்ப கண்டிப்பா வந்து கூட்டுக்காரனுக்கு பிறந்தனுக்காரு அந்த புள்ள சத்தியமா சொல்றேன் பொட்டிக்காரனுக்கு தான் பிறந்தனுக்கும் கோழி கூட கரும்பு கோணியா இருந்தாலும் டேஸ்ட் என் காலுக்கு அதுக்கு எடா சம்பந்தம் ஏமா என் கால் சரியில்லையம்மா இந்தியா மகன் எனக்கு காலு என்னை பழிக்க இந்த வையகத்தில் யாரு உண்டுங்க யாருன்னா கழிவே தாண்டா சொல்லிடுவேன் ஏங்க அப்படி கருத்து பிடிச்சு பொண்ணு எனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க நான் சொல்றத கூடிய பாருங்க சொல்லு கருப்புன்னு சொன்னதே அவன் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு சொல்றான் சக்கரை இனிக்கிற சக்கரை இப்படியே நானும் சொல்றோம் பாட்டுங்க பாத்துக்க எது பாடி சொல்லி கொடுக்கறதுக்கு குருவாயிட்டா இப்போ சரி சக்கரை இனிக்கிற சக்கரையே நீ கிளவி கூதிய நக்கரையே அவன் சொன்னா பாட்டு எப்படி பாட்டு எத்தனையோ விதமான படம் பார்த்துங்க ஒரு படம் மட்டும் பார்த்து கொஞ்ச நாள் உட்காந்துக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த பக்கம் அந்த பக்கம் கூட எப்பேற்பட்ட சிரிப்பு சிரிக்கிறா பாடுறாயமா இல்ல இப்ப சொல்லி கொடுத்து பார்த்து இப்போ அடுத்த சிரிப்பு
மனைவிக்கு மனைவி வணக்கம் யாருமே என் மனைவி போல ஒருவராது உண்டா? இங்கே உட்காரு. சவுகாசம் மீது அங்கே உட்காரு. ரவி, எடுங்க, எடை. ரவி. என்னடி வழியில் போய் கம்முன்னு உட்கார மாட்டாமா? என்னுடைய மனித மனிதனை ஆமா சுகமாக நலமுற்று ஆமாங்க குறை இல்லாமல் நீ வாழ வேண்டும். அப்படியா? அப்படி இருந்த போதிலும் இவ்வளவு பேர் சபையில இதை வார்த்தை வரைபடத்துக்கு ஒரு வார்த்தை கேட்கணும். தடை ஒன்று கேட்டியா? கேளு. கடவுள் அழைத்தோடு ஓடுடையும் திருவடி பணிதபடியா என்ன அழைத்த காரணம் எதுக்கு அழைத்துங்க? எங்க வீட்டுக்காரி கருப்பா நானே கடையாக்கிறா பாத்தியா? கொடாது நான் தான் சொல்லு, நீ சொல்ற சூப்பராக்கிறான். அவர் சொன்னா அவ்வளவு போய் நான் சொன்னேன். நான் சொன்ன உன்னை அழைத்த காரணம் இதுதானே? தெரியா? அது உண்டானியே. சிவபெருமானே தலையில ஒரு வச்சுக்கிறா, நான் குஞ்ச வச்சு போறாங்க. அப்ப அதனாலதான் காய்கறி கரிசி வச்சிருக்கிறியா? சாமி என் மக்கங்களை உங்களை சாகடிக்காத விட மாட்டேன். இப்படி சொல்லி சொல்லி என் மானத்தை ஓ நீ இது எங்க போன இப்படி பின்னாடி தக்காளி தரவா? ஏமா என்ன விட்டு ஒரு தக்காளி தர போற பரவாயில்ல கேக்குறதுமா? உனக்கு அக்கா மாறிக்கிற வயசு அக்கா தேர்ந்து போறேன். நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வந்தேன். அக்கா மாறிக்குது அக்கா ஓடியா? சொல்லுங்க சாமி. அனைத்த சமாச்சாரம் என்ன காரணம்? முக்கியமான சமாச்சாரம் என்ன? அது தெரியவில்லையோ? தெரியல சாமி. தெரியவில்லையோ? தேவி சொல்லுங்கள். அது என்ன சமாச்சாரம்? என்ன சமாச்சாரம்?
நாங்க ஒவ்வொன்றா சொல்லி கிடக்கணும். நாங்க உங்ககிட்ட ஒரு பேசியா வந்து சேர்ந்து கஷ்டப்பட்டு பேசுறீங்க பெரியோட பாரு. நான் பேசலாம். இவன் வேற ஷெட்யூல் வேற ரெக்கார்டிங் பண்ணி கிடக்குறான். இது உலகமெல்லாம் பார்க்க அதுவா இதுவான்னு வச்சுங்கிறது நீங்களே. ஏப்பா நீ கொஞ்சம் கம்முடா சாமி, நீ கம்முனு. இதா சொல்லுங்க. நாங்க கஷ்டப்பட்டு ஆமா பேசக்கூடிய பேசி 1-2வது காதல் வாங்கினா எங்களுக்கும் நாங்க நடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம், நீங்க கேட்கறதுக்கு ஒரு புண்ணியம், நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு மனசு ஆறுதல். சரியா? அதனால சிரிக்கும் போது சிரிச்சுக்க, கேட்கும் போது கேளு. மகாபாரதம், ராமாயணம், கம்ப புராணம், சிலப்பதிகாரம் இதெல்லாம் ஏன் இப்படி உங்ககிட்ட காசுக்கு மட்டாதே எங்களை காட்ட விடுறீங்க? கேட்கணும். நாம படிக்கலாம் கூட பரவாயில்ல, சொல்றவங்களாச்சும் கேட்கணும் தான் அமைதியாக்குறீங்க. ஆனா நல்லா அமைதியா கவனிக்கிறீங்க, நல்லா அமைதியா கேட்கறீங்க. இது வந்து ரொம்ப அருமையான ஒரு இடமும், எந்த ஊருக்கு போனாலும் உங்களை மறக்கவே முடியாது நிச்சயமா. பாரதம் ஆடுறங்க, திருப்பத்தூர்லாம் போறங்க. இப்ப அடுத்தபடியா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நாடகம், ஒரு 3 நாடகம் செலெக்ஷன். நீங்களே சொல்லிடுங்க. கன்னியாகுமரி, கருமாரியம்மா, குறவஞ்சி. நம்ம மகாஜனங்க, நம்ம ஊரு பொதுமக்கள் சார்பா அனைவருடைய உள்ளங்களிலும் என்ன நடக்குது அதுவும் ஆடிட்டு போறதுதான். அதுக்கு முன்ன இந்த நாடகத்தை கடைசி வரை பார்த்தா உங்களுக்கும் புரோஜனம். இப்போ கதைக்குள்ள நந்தவனம் போக வேண்டும். அது எதற்கு தெரிகிறதா? அது எதற்கு எதுக்கு போகணும் சாமி? நாங்க நான் போகணுமா? நான் போக கூடாதா? ஏன்னா நீ கண்ணி கடிஞ்சுவ. என் குலதெய்வத்துக்கு, ஆமா என்னுடைய குலதெய்வம் காளியம்மனுக்கு யாரும் சுத்தமா பஞ்சுங்களா மைக்க? அப்படியா? சரி விடு. இந்த அடி கொஞ்சம் மைக்கு இருந்தா கொஞ்சம் நாங்க பேசுறது எட்டக்கவங்களுக்கு அது கேட்கலாம். சரி விடு, சும்மா தானே நாங்க பேசத்தான் பேச போறோம், கேட்கத்தான் கேட்க போறோம். குலதெய்வமா விளையாடக்கூடிய காளியம்மன், காளியம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும். அதனால அதற்கு நந்தவனம் போக வேண்டும். நான் போயிருந்தேன் சாமி. நீ போகாத. ஏன் நான் போக கூடாது? பாரு, நீ போகும்போது நல்லா கிடையாது, நல்லா கடன் சொல்றான் பெரியவர். ஆமா ஆமா. அதனால சென்றிருந்தால் பேய மனமரங்கம். ஆனால் இருந்த போதும் வனத்திலே சென்று கண்ணி கரியாத பெண், வயசுக்கார பெண் போனா அழகான மலர் கிடைக்கும். அவளுக்கு மனசுல எந்த ஒரு தூய்மையா இருப்பா, கலங்கல்லாதவன், பக்தியா இருப்பா. அவருக்கு சொல்றது புரியலையா? நீ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பீஸ் போயிருச்சு. ஆமா, பீஸ் போகாதே இருக்கு. இப்ப சின்னவங்களா இருந்தா பெரியவங்களா ஆகிறாங்க, பெரியவங்களா இருந்தாண்டா ஏய் நான் கஷ்டமா அப்படி இருந்தாலும் நம்ம அப்பா இருக்காங்க, உங்க அப்பாவை பார்க்கணும். அம்மா அப்படி இருந்தாலும் நந்தவனம் செல்ல வேண்டுமா? நந்தவனம் சென்று நம்ம குலதெய்வக்கூடிய காளி அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும். விடிந்தால் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும். அப்பா தினமும் தான் பூஜை செய்யறாரு. ஏன் அதுக்கு? அப்படி இல்ல, கண்ணி கழியாத பெண்கள், வயசுக்கு வராத பெண்கள் வானத்துக்கு சென்று இது நாள் வரையும் அப்பாவுடைய மலர் பரிசு வந்து பூஜை பண்ணீங்க. ஆமா, இன்னைக்கு இது இன்றைய தினம் நீ போகணும், நான் போகணும். ஆமா. எதனால? ஒரு கண்ணி கழியாத பெண் போனதே உண்டா திருமணம் ஆகும், ஒரு நல்ல காரியம் ஆகும். சின்ன பையனா சின்ன கண்ணு யாரு கொடுத்தாரு காசு? பேர் என்ன ஐயா? அப்படி ஒரு பொண்ணு போனா திருமணம் ஆகும், நல்ல விஷயம் நடக்கும் வீட்டுல. நம் குலதெய்வத்துக்கு வணங்க வேண்டும் என்று உங்க தந்தையாரப்பட்டவர் என்ன மானா நம் மகள் அனுப்ப சொன்னாரு. நீ வனத்துக்கு சென்று மலர் படுத்து வா, பூஜை செய்யணும். காலைல போயிருங்களா? பத்திரம் தோழி, என் மகள் கூட பத்திரம் போயா, நீ அம்மா போய் அரண்மனை இருக்கிறப்போ கஞ்சவாதி கஞ்ச நந்தவன சோலையிலே
அந்த அருண்மலையில எந்த ஒரு இயற்கை காட்சியும் பார்க்கவில்லை. இந்த காட்டுக்கு வந்த உடனே இந்த கடலாம் எப்படி இருக்கு பாத்தியா? சொல்லு எப்படி இருக்கு? மயில்கள் ஆடுவதும் பாருமா அழகா ஆமா குயில்கள் கூவுது இப்படி எல்லாம் இருக்குது உனக்கு எப்படி அப்படி இந்த வனத்துல வந்த உடனே ஆமா மாடப்புறாக்கள் எல்லாம் துள்ளி விளையாடுது புள்ளி மாடெல்லாம் துள்ளி ஓடுது மயிலெல்லாம் தோகை விரித்து ஆடுது சென்றல் காற்று வீசுது இந்த காற்று நறுமணத்துல எனக்காக என்னென்ன தோணும் தெரியுமா? எப்படிமா? அடி குறிஞ்சியிலே மலர் என்று சொன்னால் தினமும் ஒரு பூ பூக்கும். தினமும் பூக்கக்கூடிய பூ அந்த பூ மல்லிகை பூ ஆகப்பட்டது பூத்திருக்கு. வருடத்துக்கு ஒரு முறை பூக்கும். குறிஞ்சி பூ பூத்திருக்கு. தலைமுறைக்கு ஒரு பூ பூக்கும். மூங்கில் பூ பூத்திருக்கு. எத்தனையோ வகையான பூவெல்லாம் பூத்திருந்தாலும் இந்த வேலையில சுபேஜயம் ஆனா சின்ன கண்ணு சின்ன பையன் சின்ன பையன் என்ன கொடுக்கக்கூடிய காஞ்சாரமாகப்பட்டு பணம் இருந்தா நம்ம உடன் பிறந்தவர்களையும் உறவினர்களையும் வாழ்த்துவாங்க. இருந்தாலும் இந்த நாட்டுக்கே நல்லது செய்த புண்ணியவதி பொம்பளையா பிறந்தா இப்படி வாழணும். இந்த 10 மாதம் இந்த அங்கத்திலே சுமக்காமலே பிள்ளை பேர் இல்லாமலே உலகம் இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல உலக மக்கள் எல்லாம் அம்மான்னு சொல்லி சொன்ன அம்மாவை யார் அந்த அம்மா? டாக்டர் செல்வி ஜெயலலிதா அம்மா. அந்த அம்மா மீது என்ன சொல்லி படம் கொடுத்துருக்காரு? தமிழகத்தை ஆண்ட வீர பெண்மணி அம்மாவை எத்தனைதான் அரசாட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஒரு பெண்ணாக பிறந்து வீரம் செயல் புரிந்து எத்தனையோ ஆண்களை எதிர்த்து வழிநடத்தி சென்றார். அந்த அம்மாவை பண்புடுக்க அம்மாவாகப்பட்டார் மனிதருக்கு எல்லா ஜனங்களுக்கும் துணியாக இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவனை இந்த காட்டுல வந்து இந்த பக்கமெல்லாம் மலர் பார்த்திருக்கும். இந்த பக்கம் பற்றிய வாசனை வந்து மனம் பறக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் பறிக்க வேணுமா? இந்த பக்கம் வாசனை வருது. அது மதிமான தனித்தாரி பாரு